ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல சுட தண்ணியில் ஸ்வீட் கார்னை போட்டு உப்பும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. வேக வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்துங்க. அதை ஒரு பவுலில் போட்டு அதுக்கு தேவையான வெங்காயம் நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, ஒரு ஸ்பூன் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க. அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க. தண்ணி ரொம்ப போட வேண்டாம். அதுலேயே நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் வரும். தேவைப்பட்டா தெளித்து பிசைஞ்சுக்குங்க. பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போடுங்க. ஹீட் ரொம்ப வைக்க வேண்டாம். மீடியம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா பொரிச்சு நல்லா மொரன்னு இருக்கும். பசங்களுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஈவினிங் டைமில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துங்க. சுவையான ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி. அதுக்கு சாஸு இல்லைன்னா சட்னி வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.